ஆ, ஹாய் மக்களே. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து என்ன ப்ரொஃபஷன் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. லைக் வந்து சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். எஸ், இது வந்து இருக்குது, சின்ன வயசுலேருந்தே வந்து இப்படி தான் அப்படி ஒரு ட்ரைட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கே அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா வந்து வேறு யாராவது வந்து பார்த்துருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஒரு பையனை வந்து பார்த்தேன். அவங்க அப்பா வந்து ஒரு சோஃபா மேக்கர், சென்னையில் இருக்காங்க. சோஃபா வந்து மேக் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அண்ட் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, சோஃபா இது பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த கடையை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். அந்த பையன் வந்து வருங்காலத்தில் வந்து அவன் வந்து ஒரு சோஃபா தான் விற்க போகிறான் அப்படின்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ் கோயிங் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். என்னுடைய ஆசை அது. லைக் எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், அவன் வேணும்னா இது பண்ணலாம். அந்த தான் நான் சொல்கிறேன். லைக் அவன் ஆனால் ஆண்டர்ப்ரனர், ஆனால் இஸ் கோயிங் டு பி லைக் என்ன சொல்கிறது, அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதில் நான் பண்ணுவேன் இன்வெஸ்ட். ஏன்னா அவனால் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேவ் பண்ண முடியுது, பிராண்டிங் பண்ண முடியுது, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறான். பயங்கரமான மார்க்கெட்டிங் வந்து என்னென்னா, இப்போது அந்த மிக்ஜாங் புயலில் வந்து நிறைய பேர் சோஃபா வந்து போயிருக்கோம், கவலைப்படாதீங்க எங்ககிட்ட சோஃபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி சொன்னால் தான் டென்ஷன் ஆகும். அவன் சொல்லும்போது வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகலை. ஆமாம், சரி அவங்ககிட்டயே போகலாமே, எவ்வளோவா இது பண்ணுறாங்க, இவங்ககிட்டயே போகலாமேன்ற அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ த திங் இஸ் தட் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபுளாக வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அவங்கக்கிட்ட இது வாங்கும்போது. அண்ட் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நான் கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் அதை கொடுக்குறான்ல அந்த பையன், அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஹீ ஹேஸ் த கட்ஸ் டு யூனோ கோ அவுட் அண்ட் மார்க்கெட்டிங். அண்ட் சின்ன வயசுலேயே வந்து எத்தனை பேர் வந்து அவனை வந்து சொல்லியிருப்பாங்க, தம்பி இந்த போய் படிக்க வேண்டியது தானே, என்ன பண்ணுறான். அவன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் படிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பேர் நான் வந்து எனக்கு தெரியாது. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் வீடியோ எதுவும் பார்க்கல. நான் பார்த்தா அந்த பையன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் கோயிங் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவன் வந்து என்ன ஆனாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து அவன் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறான். ஈ வுட் பி லைக், இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்கெனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவன் கற்றுக்குறான். லைக் ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அண்ட் மோரார் இது வந்து என்னென்னா, எல்லாத்தையோட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹீ லவ்ஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். லைக் அதை யாருமே அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணல, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. He is doing it because he has to do it and he loves what he does. நடுவில் வந்து அவனுக்கு ஏதோ நெகட்டிவிட்டியெல்லாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்னென்னா, ஒரு சின்ன பையன்கிட்டேயாங்க கொஞ்சம் உங்களுடைய தைரியத்தெலாம் காமிப்பீங்களே. இஃப் யூ ஹேவ் த கட்ஸ் டு யூனோ, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு ஏன் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு புரியல. ஐ லவ் young children's doing something innovative, creative, something லைக் என்னால் பண்ண முடியல, அவன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷம் தான் இருந்தேன். லைக் நான் வந்து போய் வயிறு எரிஞ்சு அப்பா அவன் எவ்வளோ ஃப்ராடு, இவன் வந்து இது பண்ணுறான் அது பண்ணுறான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் ஹாப்பி தட் இந்த வயசுலேயே வந்து அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவன் பிஸ்னஸ் பார்த்துக்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் டூயிங் இட். அவன் அந்த குவாலிட்டி செக்குக்காக வந்து ஒரு இது இருக்குது, சேர் இருக்குது, சேர் மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணி, சோஃபா மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணி, சார் உடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான்ல, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த மார்க்கெட்டிங் தான் செம்ம.